டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேவிஷன். அதாவது பிரச்சா சபாவில் நமக்கு ரீசெண்டாக கொடுத்துருக்குற அப்டேட்ஸு. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த பரீட்சையிலேருந்து பிரவேசிக்கா வரைக்கும் எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷாரத் பூர்வாத்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கன்ஃபார்மாக அவங்க என்ன டேட்டில் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போது இந்த பிரச்சா சபா வெப்சைட்லேயே நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் பரீட்சை டு பிரவேசிக்க எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் எக்ஸாம்டட் ஃப்ரம் return examination as a special case for the session 31st October and 1st November 2020. ஸோ அதாவது இந்த எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, the candidates who have applied for பரீட்சை டு பிரவேசிக்கா, யாரெல்லாம் இந்த அக்டோபர் 2020 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அவங்க மட்டும்தான் they are exempted from the return examination. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஆஸ் பர் ஸ்பெஷல் கேஸ் இந்த கொரோனா பீரியட்னால உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தோஸ் ஹூ அப்ளைடு ஃபார் தி above said examinations will be able to get the examination roll number, hall ticket number from our website from 24th October 2020 onwards. அதாவது என்னென்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த above said examinations, இப்போ மேலே சொல்லியிருக்காங்களே இந்த பரீட்சை டு பிரவேசிக்கா, அதுதான் இந்த above said examinations will be able to get, அதாவது அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுடைய ரோல் நம்பர் அப்படி இல்லைன்னா ஹால் டிக்கெட், நமக்கு யூஸ்வலாக ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் எக்ஸாம் எழுதவே இல்லைனாலும் யூ ஹாவ் டு டேக் த பிரிண்ட் அவுட் ஃப்ரம் ஆர் வெப்சைட், உங்களோட அந்த பிரச்சா சபா வெப்சைட்லேருந்து ஃப்ரம் 24th October 2020 உங்களுக்கு நெட்டில் வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து மீன்ஸ் எதுனா டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அண்ட் த சேம் வில் பி த எக்ஸம்ஷன் நம்பர். ஸோ எந்த நம்பர் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அதே நம்பர் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு அப்ளை ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸம்ஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் மீன்ஸ் என்ன, இப்போ நீங்கள் பிரவேசிக்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமான விஷாரத் பூர்வாத் வந்து எழுதலாம். பரீட்சை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிராத்மிக் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மதிமாக்கு எலிஜிபிள். மதிமா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ராஷ்டிர பாஷாவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. ராஷ்டிர பாஷா எழுதுறவங்க பிரவேசிக்கா எழுதலாம். The above said exemption number is only valid for February 2021 and August 2021 sessions. இதில் இன்னும் ஒரு உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்துடுறீங்க இல்லையா, ஸோ இந்த ஹால் டிக்கெட்டோட நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த February 2020 எழுதிடணும். அப்படி இல்லைன்னா August 2021 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் எக்ஸாமு. ஸோ இந்த February அண்ட் August வரைக்கும் தான் உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க அந்த ரோல் நம்பர் எக்ஸம்ஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வேலிட் ஆகும். ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் அடுத்த இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. கேப் வந்து விட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு நீங்கள் பாஸ் அப்படின்றது வேலிடேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த 1 week பிஃபோர், அதாவது 31st எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 1 week பிஃபோர் ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுதவே இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். உங்களுக்கு நான் எக்ஸாம் எழுதலை அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் மத்தியமா எக்ஸம்ஷன் நம்பர் இட் இஸ் வேலிட் ஃபார் ராஷ்டிர பாஷா. அதாவது நீங்கள் மத்தியமா எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் எக்ஸம்ஷன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமான ராஷ்டிர பாஷாவுக்கு வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த எக்ஸாம் வரைக்கும் தான், February இல்லைன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, the examinations for Visharat and Praveen will be held as per schedule.
அதாவது இந்த எக்ஸாமினேஷன் இப்போது பிரவேசிக்க வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாமினேஷன்ஸான இந்த விஷாரத் பூர்வாத்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்குமே வில் பி ஹெல்ட் ஆஸ் பர் ஷெடியூல். என்ன ஷெடியூல் சொல்லியிருக்காங்களோ, அதாவது உங்களுக்கு October 31st அண்ட் நவம்பர் சொல்லியிருக்காங்களே டேட்டு. ஸோ அந்த டேட்டில் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க 31st அண்ட் 1st உங்களுக்கு டேட் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷெடியூல்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த 4 எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷெடியூல் படி எக்ஸாம் நடக்கும். அவங்களுமே the roll number or hall ticket number will be available. ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி தான் ரோல் நம்பர் அந்த ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் இவங்களுக்குமே வந்து ஃப்ரம் 24th October 2020 உங்களுக்கு நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 9 o'clock உங்களுடைய அந்த பிரச்சா சபா வெப்சைட்டில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் 9 o'clock கொஷின் பேப்பர் வந்த உடனே அதை பிரிண்ட் எடுத்துடணும். பிரிண்ட் எடுத்து 10 o'clock நீங்கள் ஷார்ப்பாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி எக்ஸாம் ஹாலில் எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் A4 பேப்பர் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுத வேண்டிய பேப்பர் A4 பேப்பரில் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை வந்து எழுதணும். ஓகே, ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் கரெக்டாக 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 hours பேப்பர்னால் 3 hours நீங்கள் முடிச்சிடணும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் பேப்பர் ஆஃப்டர்நூன் இருக்குன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செகண்ட் பேப்பர் இருக்கும். அந்த செகண்ட் பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். தேர்ட் பேப்பர் இருக்கவங்க நெக்ஸ்ட் டே நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இவங்க என்னென்னா நீங்கள் பிரச்சாரக் கிட்ட எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட நியர்பை பிரச்சாரக் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சபா வெப்சைட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனேவே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சபா வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் உங்களோட அந்த இமேஜஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ரிசீவ் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் என்ன, மெயிலையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களுடைய ஃபைல்ஸ். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் இதுலேயே உங்களுக்கு மெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஷீட் உங்களோட கையில் இருக்கக்கூடாது. அப்லோட் பண்ண உடனேவே உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் பிரச்சா சபாக்கு இமீடியட்டாக சென்ட் பண்ணிடணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணுறீங்களோ இட் வில் பி பெட்டர். ஸோ அதனால் உங்களோட ஆன்சர் ஷீட்டுமே நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன தான் அப்லோட் பண்ணாலும் மெயிலில் அனுப்பினாலும் எந்த ப்ராசஸ் பண்ணாலுமே உங்களோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் நீங்கள் அதுக்கப்புறம் கம்பல்சரி சபாக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். உங்களோட அந்த ஹால் டிக்கெட் நம்பரோட அட்டாச் பண்ணணும். இப்போ நீங்கள் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க 3 hours முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க இல்லையா அந்த ஹால் டிக்கெட்டை உங்களோட அந்த ஆன்சர் ஷீட் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அதிலே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி நெட்டில் வரும் உங்களுக்கு. ஸோ அதை அட்டாச் பண்ணி ப்ராப்பராக பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே கிளியராக போடுங்க. எந்த பேஜஸும் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ பேஜ் நம்பர்ஸ் கிளியராக போட்டு அழகாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் பிரச்சா சபாக்கு சென்ட் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். அப்படி இல்லாதவங்க இது எதுவுமே எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க, நெட் எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களோட பிரச்சாரக் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்காக அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.